Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Yesterday episode 8, last episode பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல பார்த்திருப்போம். கெல்வின் தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப கையில ஒரு லைட்டர் எடுக்கிறான். அப்ப அவன் கையை வந்து கரெக்டா வியர் பிடிக்க ஃபர்ஸ்ட் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கே கனவு மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா பார்த்தா நிஜமாலுமே வியர் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் இங்க லலினையும் நானாவையும் காட்டுறாங்க. லலின் நானா தோல் மேல சாஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நானா அவகிட்ட கேக்குறான், இந்த பிளான் எல்லாம் உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு. அதுக்கு லலின் சொல்றான், என்ன நம்பு, கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் பாரு அப்படின்னு சொல்ல. அப்ப நானா கேக்குறான், ஆக்சுவலா உன்னோட பிளான் என்ன, நீ உங்க அப்பாவோட குரூப்பையே கீழே கொண்டு வர போறேன்னு சொல்றிய அப்படின்னு கேட்க. ஆமாம், எங்க அப்பா நான் வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய எண்ணம் ஃபுல்லா பிசினஸ்ல தான் இருந்துச்சு. அவர் என்னை பொண்ணா பாக்குறத விட எல்லாத்துலயும் லாபத்தை தான் பார்த்தாரு. அப்பவே எனக்கு அவர் மேல இருந்த பாசம் எல்லாம் போயிடுச்சு. நான் அவரை கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டேன். அவர் என்னோட வாழ்க்கையே பிசினஸா தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்ல. அப்ப நானா கேக்குறேன், நான் கேக்குற இந்த கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். என்னோட பேரண்ட்ஸோடைய டெத்துக்கு உங்க அப்பா காரணம் இல்லைல்ல அப்படின்னு கேட்க. அப்ப லலினுக்கு சரியா தெரியல. அப்ப அவளுக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம் வருது. அவங்க அப்பா யாருக்கோ போன் பேசிக்கிட்டு இருக்க. அந்த கப்பலை பத்தி, அந்த கப்பல்லாம் நானாவுடைய அப்பா அம்மா தான். அவங்கள பத்தி என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவ சின்ன வயசுல கேட்டிருக்கான். ஆனா அவளுக்கு அது இப்ப சரியா ஞாபகம் இல்ல போல. இப்ப நான் அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வர அழுகுறான். அப்ப லலின் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்க அப்பா அம்மா உனக்கு ஏதாச்சும் குழு கொடுத்தாங்களா, உனக்கு ஏதாச்சும் வித்தியாசமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க. நானாக்கு சின்ன வயசுல அவங்க அம்மாவை பார்த்த ஞாபகம் வருது. அதாவது அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி. அப்ப அவங்க அம்மா வேலையில இருந்து வராங்க. நான் அம்மா கிட்ட பசிக்குதுன்னு சொல்ல, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா போறாங்க. ஆனா அவங்க கையில என்னமோ இருக்குது. அதை நானா நோட்டீஸ் பண்ணியிருக்கா. இப்ப அது நானாக்கு ஞாபகம் வருது. அவங்க கையில ஏதோ ஒரு ரெக்கார்டர் மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப லலின் சொல்றான், அப்படின்னா அந்த ரெக்கார்டர் தான் நம்மளோட கீ. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்புறம் லலின் சொல்றான், ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்க கூடாது. உனக்கு இப்ப என் மேல கோவமா, நீ இப்ப என்ன ஹேட் பண்றியா அப்படின்னு கேட்க. என்ன சொல்ற நீ, நான் எப்பயுமே உன்னை ஹேட் பண்ணலையே அப்படின்னு நானா சொல்ல. அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு லலின் கேட்க. நானா பதில் சொல்லாம சும்மா இருக்கா. அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படிதானே, நம்ம ரெண்டு பேரும் வெறும் கொலீக்ஸ் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல. சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நானா பக்கத்துல வந்து லலினுக்கு கிஸ் பண்றா. அப்ப லலின் சொல்றான், ஆக்சுவலா நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு ஒரு பிரேஸ்லெட் இல்ல கீ செயின் மாதிரி ஒண்ணு கொடுக்குறான். அது வந்து ஈவி லைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஒன்னு அப்படின்னு சொல்ல. நானாவ ஹாப்பியா அதை வாங்கிக்கிறான். ஆனா சொல்றான், ஆக்சுவலா நான் தான் உன்னோட பாடிகார்டு, நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது என்னுடைய ஜாப் தானே அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, இனிமே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு லலின் சொல்றான். ரெண்டு பேரும் ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க வீரும் கெல்வின் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப கூட வீர் உண்மையாலுமே வந்திருக்கானா இல்ல கெல்வினோட இமேஜினேஷன் புரியல. ஏன்னா இப்பதான் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தான், அதனால எதுவும் சரியா புரியல எனக்கு. அப்ப வீர் சொல்றான், நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, என்னுடைய பேரண்ட்ஸ், அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த அழகான மொமெண்ட்ஸ், அதே நேரம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல. கெல்வினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் நமக்குள்ள ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் நடந்திருந்தாலும் என்னால உன்னை மறக்க முடியல, எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப கெல்வின் அவங்ககிட்ட சாரி சொல்றான், நான் இத்தனை நாளா உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்ல. நீ எத்தனையோ டைம் என்கிட்ட சாரி சொல்லிட்டு அப்படின்னு வியர் சொல்றான். இல்ல அது மட்டும் கிடையாது, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி சொல்ல நினைக்கிறேன், இது எல்லாமே என்னுடைய பிளான் தானே. நீ எப்ப அந்த கிங் குரூப்பை விசிட் பண்ண வரேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டனும் அப்பவே நான் உன்னை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் நீ பார்ட்டியில என்னை காப்பாத்தினல்ல, அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ரொம்ப நல்லவன்னு. அதனாலதான் உன்னை எனக்கு கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, உன்னை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நானே தான் வேணும்னே கென்னுக்கிட்டையும் எங்க அப்பா கிட்டையும் உன்னை வந்து பிடிக்காத மாதிரி நானே தான் எல்லாம் ஃப்ரேம் பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ரூம்ல கேமரா வச்சது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே என்னோட பிளான் தான். அப்புறம் எனக்கு கெட்ட கனவு வர மாதிரி நடிச்சது எல்லாமே நீ என்னை பார்த்து பாவப்படுவேன், என் மேல உனக்கு லவ் வரும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஆக்சுவலா லலித் இதுல நடுவுல வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என்னவோ லலித் இறந்ததுக்கு காரணமே நான் தான் தோணுது அப்படின்னு சொல்ல. வீர் இதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனாலும் இதெல்லாம் கேட்க முடியல. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குது. அப்ப கெல்வின் உண்மையாலுமே மனசார அவங்ககிட்ட சாரி சொல்ல. லைட்டா கெல்வின் அவனோட நெத்தியில இருக்க அந்த தழும்ப பார்க்க டச் பண்றான். ஆனா வியர் அங்கிருந்து நகர்ந்துக்கிறான். அப்ப வியர் சொல்றான், அப்படின்னா நீ பண்ணது எல்லாமே எனக்காகத்தான், என்னால பண்ண மாதிரி தானே எல்லாமே சொல்றேன். ஆனா எனக்காக ஒண்ணு பண்ணு, நான் உண்மையாலுமே செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. நான் உண்மையாலுமே செத்துட்டேன்னு நினைச்சா இனிமே நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல. இனிமே நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன்.
நீ பண்ண எல்லா தப்புக்குமே நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா இனிமே நம்ம 2 பேரும் பிரியறது தான் இதுக்கு நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்ல கெல்வினும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் கெல்வினை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா நான் லவ் பண்ண கெல்வி நீ கிடையாது. அவ ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஹம்பிளா, ஹானஸ்டா இருப்பான். ஆனா உண்மை சொல்ல போகணும்னா அது எல்லாமே போய் நீ எல்லாமே என்கிட்ட நடிச்சிருக்கன்னு எனக்கு இப்பதானே தெரியுது அப்படின்னு வியர் சொல்றான். கெல்வின் அவங்ககிட்ட மறுபடியும் நான் மாறுறேன், நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம், எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிருச்சுதான், அவ்வளவுதான். நீ உன்னுடைய வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு வியர் அழுதுகிட்டே அங்கிருந்து எந்திரிச்சு போறான். வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் திரும்பி கெல்வினை பாக்குறான். கெல்வின் அவனை அழுதுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா எதுவும் சொல்லாம வியர் அங்க இருந்து போயிட கெல்வின் தனியா உட்காந்து இங்க அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த கேஸோடைய உண்மையான யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. சையதான் கொலை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுமே வியர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் வேணும்னே வியர் அரெஸ்ட் பண்ணது, அவன் தற்கொலை பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணது, அதெல்லாம் அந்த வேணும்னே அந்த போலீஸ் ஆபீசர் தான் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த போலீஸ் ஆபீசரையும் விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பண்ண சொன்னது கென்னு தானே. சோ கென் இங்க போய் லலினுடைய அப்பா கிட்ட கண்டிப்பா அவன் என்ன போட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல அவனுடைய அப்பாக்கு செம்ம கடுப்பாகுது. அப்புறம் லலிதோடைய மர்டருக்கு அப்படின்னு கென் என்னமோ சொல்ல வரான். அதுக்கும் கென்னு தான் காரணம் போல. அப்ப அவரு சொல்றாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான், அது லவித் தான். இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தான் போகும், உனக்கு எதுவுமே வராது, அதை நீ நல்லா உன் மனசுல வச்சுக்கோ. இந்த புடி அப்படின்னு அவன் கையில ஒரு புக்கு கொடுக்குறான். இத படி, அப்பயாச்சும் உனக்கு அறிவு வருதான்னு பாக்குறேன் அப்படின்னுட்டு அவர் அங்க இருந்து போயிட கென்னுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போல. வியரு, லவிது, அப்புறம் நானா, அந்த லலினி எல்லாருமே சேர்ந்து லலித்தோட கல்லறைக்கு வந்திருக்காங்க. வந்து அவனுக்காக அங்க ஃப்ளவர் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் லவிதால இப்பயும் ஒத்துக்க முடியல. ஏன்னா அவனை கொன்னது அந்த சை கிடையாது, வேற யாரோ இதெல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க. நம்ம என்ன பண்றது, எப்படி நம்ம அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்ல லலின் சொல்றான், நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க லவித் சொல்றான், நம்ம வேணா அப்பா கிட்ட கேட்கலாமா, எந்த ஒரு அப்பாவும் தன்னோட பையன் இறக்குறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம அப்பா சும்மாதான் இருப்பாரு அப்படின்னு லலின் சொல்றான். அப்புறம் வியரும் லலித் பக்கத்துல போய் பேசுறான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, இத்தனை நாளா நீ என் கூட என் ஃப்ரெண்டா இருந்ததுக்கும் என்னை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட சாவுக்கு யாரு காரணம்னு சொல்லி நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வியர் சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் ஆயிட்டு இருக்குது. விபிச் குரூப்போடைய சிஇஓவா வியரோட அப்பா தானே இருந்தாரு. இப்ப வியரே அந்த சிஇஓவா ஏத்துக்கிறான். அந்த கம்பெனில அவனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அதே நேரம் கெல்வின் வந்து கொஞ்சம் தலைமறைவா இருக்கான். தலைமறைவானா வெளியில எங்கேயும் வரதில்ல, இன்டர்வியூ எதுவும் கொடுக்கறதில்ல. நானா வியருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். வியரும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுடைய கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். விபிஜி குரூப் வந்து ரொம்ப லாஸ்ட்ல இருந்தாங்கல்ல, ஆனா இப்ப அவங்களோட கம்பெனி வந்து நல்லா கொஞ்சம் மெயின்லயே வந்துட்டாங்க. அப்ப நானா வந்து சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வரப்போகுது, அதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து டெண்டர் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி முக்கியமான ஒரு டெண்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சவங்ககிட்ட, ஆனா இப்ப கம்பெனி பரவாயில்ல, நீ கொஞ்சம் பரவாயில்ல, நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு சாங்மாய் போயிட்டு வரவா அப்படின்னு நானா கேட்க, அவனும் போயிட்டு வா, ஆனா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு நானாவை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் நானாவும் லலினும் சேர்ந்து சாங்மாய் வராங்க. அவளுடைய ஊர் இல்ல, சோ ரொம்ப ஜாலியா அங்க என்ஜாய் பண்றான். போற வழியில எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே வரான். இவர் பேரு அது, அவங்க இது பண்றாங்க, இவங்களோட பிசினஸ் அது அப்படின்னு ரொம்ப அவ பாட்டுகளோட பேசிக்கிட்டே இருக்கா. அப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு, நான் ரொம்ப ஓவரா பேசுறேன்ல அப்படின்னு லலின் கிட்ட கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இந்த மாதிரி என்ஜாய் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நானும் நோட்டீஸ் பண்றேன் லலினுடைய ஷூ எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அங்க ஒரு கட்டை போட்டிருக்குது, என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னுட்டு, நீ என்னோட பிரின்சஸ் மாதிரி அப்படின்னு அவ கையை பிடிச்சு அந்த கட்டையில நடக்க வைக்கிறான். அதாவது அவளோட கால் அழுக்காக கூடாதாமா. நான் எப்பயும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவ கையை பிடிச்சு நானா சொல்ல, அப்ப லலின் கேக்குறா, அப்ப நீ உன்னை நான் எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அவ எப்படி இவ கையை பிடிச்சு பிரின்சஸ் சொன்னான், அதே மாதிரி லலின்னு நான் அவட கையை பிடிச்சு கிஸ் பண்ணி நீ என்னோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அந்த ட்ரிப்பை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலா அந்த ட்ரிப்புக்கு வந்ததே சின்ன வயசுல அவங்க அம்மா கையில வச்சிருந்த அந்த ரெக்கார்டரை பார்க்க தானே. சோ அவங்க அம்மா அப்பாவோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி இருக்கு போல. அவங்க அப்பா அம்மாவோட போட்டோ பார்த்ததுமே அவ கொஞ்சம் எமோஷனல் ஆகுறா. அப்புறம் அந்த வீட்டுல அந்த ரெக்கார்டர் எங்க இருக்குன்னு தேடும் போது ஒரு பாக்ஸ்குள்ள அந்த ரெக்கார்டர் அவங்களுக்கு கிடைக்குது. அவ லலினை கூப்பிட்டு இதுதான் அந்த ரெக்கார்டர் அப்படின்னு காட்டுறான். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை, இது இப்ப ஒர்க் ஆக மாட்டேங்குது, உடஞ்சிருக்கு போல, இதை நம்ம ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, இது அந்த காலத்து ரெக்கார்டர், கொஞ்சம் ரெடி பண்றது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம அப்படியே சும்மா விட முடியாது, கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லலின் சொல்றான்.
அப்புறம் அவங்க மறுபடியும் பேங்காக் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் பத்தி சொன்னாங்கல்ல, ஒரு டெண்டர் நடக்க போகுதுன்னு. அங்க நானா இங்க வியர் கூட வந்திருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வர, அவ தூரமா போய் போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. அவ உடனே வியருக்கு கால் பண்றா. வியர் அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வர, அதே இடத்துக்கு கெல்வின் வந்திருக்கான். கெல்வின் அவனை கிராஸ் பண்ணி போறான். ஆனா ரெண்டு பேருமே பார்க்கல. நானா எதுக்கு இப்ப வியரை கூப்பிட்டுருக்கானா, அவளுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்குது கெல்வின்னு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கான்னு. அந்த விஷயத்த வியர்கிட்ட சொல்லிட்டு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் இப்ப செப்பரேட் ஆயிட்டோம், அவன் மேல எனக்கு இப்ப எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நானா கேக்குறான், நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணீங்களே, அவ்வளவு ஈஸியா எப்படி எல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வியருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல போல. அதே நேரம் எங்க கெல்வினுக்கு தெரிய வருது, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு விபிஜி குரூப் வந்திருக்குது, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வியர் வந்திருக்கான்னு. அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறுது. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் நேரா ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கிட்ட மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு கென்னு வந்திருக்கான், அந்த லாய்ட் குரூப்க்கு பதிலா. இவங்க ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் கட்ட போறாங்க போல. அதுக்காக ஹோட்டல் பிசினஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனை கொடுக்கறதுக்காக இந்த விபிஜி குரூப்ல இருந்து வியர் வரான். அவனுடைய பிளானு, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். அவனோட பிளான் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனா கென் என்ன பண்றான், இதை எப்படி நீங்க பண்ண முடியும், ஏன்னா விபிஜி குரூப்க்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, உங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வியர் பதில் சொல்றான், எங்களுக்கு இந்த பாஸ்ட் 7 இயர்ஸா நாங்க இந்த ஹோட்டல் பிசினஸ்ல தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய ஹோட்டல் பிசினஸ் இருக்கவங்க கூட நாங்க கொலாபரேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால கண்டிப்பா நல்லா பண்ண முடியும் அப்படின்னு வியர் சொல்ல, அப்ப கென்னு கேக்குறான், ஆனா நீங்க சொல்ற இந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம் கிங் குரூப்போட தானே, நீங்க அவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப கொஞ்ச நேரம் கெல்வினும் சும்மா இருக்கான். ஆனா இப்ப கிங் குரூப் வந்து கெல்வின் கிட்ட தானே இருக்குது. அவன் வியருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவன் எந்திரிச்சு நின்னு, நான் இந்த விஷயத்துல வியருக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன், எங்க கிங் குரூப்பும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம், இந்த ப்ராஜெக்டை நாங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு குரூப்ஸுமே சேர்ந்து நல்லா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்ல கென்னுக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் கெல்வின் தனியா இருக்கும்போது வியர் அவங்ககிட்ட பேச போறான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல கெல்வின் லைட்டா ஸ்மைல் பண்றான். ஆனா இருந்தாலும் அவன் லைட்டா அவங்ககிட்ட தயங்கி பேசுறான். அவன் சொல்றான், இனிமே நீ என்ன மீட் பண்ண வேணாம், எல்லாரையும் நீ எல்லாத்தையும் பாத்துக்குவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வியர் சொல்றான், எதுக்கு அந்த மாதிரி சொல்றான், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு தானே, முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம பிசினஸ்க்காக புதுசா மீட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு என் பேர் வியர் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். கெல்வினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவனை ஸ்மைல் பண்ணிட்டு என் பேர் கெல்வின் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ரெண்டு பேர் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இருந்தாலும் கெல்வினுக்கு லைட்டா மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அவன் கையை விட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கெல்வின் அங்க இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அங்க நானாவும் லலின்னு வராங்க. நானா கேக்குறான், நான் ஒரு டேட்டுக்கு போறேன், நான் போலாமா அப்படின்னு கேட்க, காலையில தானே நீ ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு கேட்க நானா சிரிக்கிறேன் லலினோட கையை பிடிச்சிட்டு. அப்புறம் அவனை சிரிச்சுக்கிட்டே சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா கையை பிடிச்சிட்டு போறது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு போல. கெல்வின் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனா அவன் லைஃப்ல நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் இப்ப கூட அவனுக்கு டிராமாவா இருக்குது. அவனுக்கு நிறைய கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அவனுக்கு கெட்ட கனவு வருது வந்து அவன் நடிச்சது மட்டும் கிடையாது போல, உண்மையிலுமே அவனுக்கு கெட்ட கனவு வருது. அவனால நிம்மதியா தூங்கவே முடியல. அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அவன் கைய பார்த்தா நிறைய கிழிச்சு இருக்குது. அதே இடத்துல அவன் பக்கத்துல இன்னொரு கட் பண்ணிடுறான். இவனுக்கு நிறைய மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னு நல்லா தெரியுது. அவன் லைஃப்ல நடந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு இப்ப கூட மனசுல ட்ராமாடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது போல. அப்படியே அவன் கையில ரத்தம் சொட்ட அவனோட ரூமுக்கு வரான். அந்த ரூம்ல வியர் அவனுக்காக அந்த ஒரு நாய் பொம்மை ரெடி பண்ணி கொடுத்தான்ல, அது இருக்குது. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு வியர் கிட்ட பேசுற மாதிரி அந்த நாய் பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இனிமே அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கலாம், நம்ம வழியை பார்த்துட்டு போலான்னு நீ சொன்னல, அதை நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவனோட ஷேர் ஹோல்டர் யாரோ கால் பண்றாங்க. அந்த கால் அட்டன் பண்ணி, எதுக்கு இப்படி சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும் அப்படின்னுட்டு போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஆல்ரெடி கெல்வின் சொன்ன மாதிரி அவனோட கம்பெனி ஒன்னா சேர்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருமே மீட்டிங்ல இருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு கையை எடுக்கிறான். ஆனா அவன் கையில லைட்டா வலிக்குது போல, அவன் கட் பண்ணியிருந்தால. ஆனா அவன் ஃபுல்லா கோட் போட்டிருக்கிறதால வெளியில எதுவும் தெரியல. ஆனா அவன் கையில ஏதோ பிரச்சனை அப்படின்றத இவன் நோட்டீஸ் பண்ணிடுறான், அதாவது வியர் நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்புறம் கெல்வின் இன்னொரு கையால அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போறான். வியர் நோட்டீஸ் பண்றான், என்னமோ சம்திங் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. கெல்வின் ரெஸ்ட் ரூம்ல போய் அவனோட கையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் கட் பண்ண இடமெல்லாம் ரொம்ப வலிக்குது போல.
அப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள வியர் வர டக்குன்னு அவனோட கையை மறைச்சுக்கிறான். என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு வியர் கேட்க, சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னுட்டு அவங்க இருந்து வெளியில போயிடுறான். வியருக்கு அவங்க கிட்ட எப்படி ஓப்பனா கேட்கறதுன்னு தெரியல, அதனால அவன் அமைதியா இருக்கான். அப்புறம் கெல்வின் அங்க இருந்து வெளியில வர அவனுக்கு கால் வருது. லலின் தான் கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணாலா இவன் கால் பண்ணானான்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு இந்த 2 குரூப்பும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு லலின் கிட்ட அவன் சொல்றான். அதாவது வேற அவன் மீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறான் போல. அப்புறம் வியருக்கு ஏதோ டவுட் வருது. அவன் நானா கிட்ட போய் கேக்குறான், லலின் என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல சொன்னாலா அப்படின்னு கேட்க, இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு நானா சொல்ல, இல்ல கெல்வினை பத்தி ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு கேட்க, உனக்கு கெல்வினை பத்தி கவலையா இருந்தா நீயே ஓப்பனா போய் அவங்ககிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு நானா சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் மீட்டிங்க்கு கெல்வினுக்கு பதிலா அங்க லலின் வரான். என்ன நீ வந்திருக்க, கெல்வின் வரலையா, இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்கு, சோ இதுல எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, இனிமே வரப்போற முடிவெல்லாம் அவ என்னையே எடுக்க சொன்னா அப்படின்னு லலின் சொல்ல, என்ன சொல்ற நீ, எங்கிட்ட ஏதாச்சும் நீ மறைக்கிறியா, எதுக்கு கெல்வின் வரல அப்படின்னு அவன் மறுபடியும் கெல்வினை பத்தியே கேட்க, அப்ப அவளும் அதேதான் சொல்றான். உனக்கு கெல்வினை பத்தி ஏதாச்சும் கவலை இருந்தா நீ ஸ்ட்ரைட்டா கெல்வின் கிட்டே கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, அப்ப கெல்வின் அங்க அவசரமா உள்ள வரான். அவன் கையில நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லா அங்க எல்லார்கிட்டையும் காட்டுறான். என்னன்னா இப்ப இவங்க பண்ணிருக்காங்கல்ல பிளான், அது அப்படியே காப்பி பண்ண மாதிரி கென்னுடைய குரூப்ல இருந்து அவங்களுடைய பிரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்த எல்லாருமே இப்ப நம்ம என்ன பண்றது, நம்மளுடைய பிரசன்டேஷனை சப்மிட் பண்ணா நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிச்சோம்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்ப வியர் சொல்றான், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன், எல்லாமே அப்ரூவலும் வாங்கியாச்சு. சோ இனிமே யாராச்சும் காப்பி பண்ணுன்னு சொன்னா நம்மள சொல்ல மாட்டாங்க, கென்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, வேற ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பேச வேண்டியதை பேசிட்டு கெல்வின் அங்க இருந்து வெளியில போறான். வேற அவன் பின்னாடியே போறான். ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னுட்டு, என்னாச்சு உனக்கு கையில ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, இல்லையே அந்த மாதிரிலாம் இல்ல, ஆக்சுவலா லைட்டா கையில கட் ஆயிடுச்சு கேன் ஓபன் பண்ணும்போது அப்படின்னு கெல்வின் போய் சொல்றான். அப்ப அவன் கையை பிடிச்சு என்ன அப்படின்னு பார்க்க பக்கத்துல வரான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னுட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ உன் வேலையை பாரு அப்படின்னுட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி வீரோட கையை பிடிச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பண்றது எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னுட்டு கெல்வின் அங்க இருந்து போயிடுறான். ஆனா வியருக்கு இப்பயும் தெரியுது கெல்வின் என்னமோ மறைக்கிறான்னு. அதுக்கப்புறம் இவங்க பண்ற ப்ராஜெக்ட பத்தி நியூஸ் வருது. அவங்க ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கணும், இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ லாய்டு கம்பெனி காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இங்க லிக்கிட்க்கு செம்ம கடுப்பாகுது. அவன் கென்ன பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ யூஸ் பண்றது எல்லாமே வேஸ்டா தான் போகுது, உன் மண்டையில கொஞ்சம் கூட மூளையே இல்லையா, இன்னும் எவ்வளவு காசு தான் நீ வேஸ்ட் பண்ணுவ, உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு திரும்ப திரும்ப என்னால காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, பிளீஸ் எனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த சான்ஸை நான் கண்டிப்பா என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவருக்கு என்ன பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போறாரு. இங்க வியருக்கு லவித் கிட்ட இருந்து கால் வருது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் டின்னர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வியர் ஓகேன்னு சொல்றாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப வியர் அவங்க தேங்க்ஸ் சொல்றான், என்னை காப்பாத்தினது நீதான், இல்லைன்னா நான் இப்ப கூட ஜெயில இருந்திருப்பேன் அப்படின்னு வியர் சொல்ல, அதுக்கு லவித் சிரிச்சுக்கிட்டேன், ஆக்சுவலா உண்மையை சொல்ல போறோம்னா உன்னை நீயே தான் காப்பாத்திக்கிட்டேன், நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆனதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா இவன் காலேஜ் படிக்கும் போதே வியரை மீட் பண்ணிருப்பான். வியர் ஏதோ அவங்களோட காலேஜ்க்கு ஏதோ சம்திங் செலிபிரிட்டியா வந்திருக்கான் போல. அப்ப அவங்க 2 பேரும் பார்த்து பேசியிருக்காங்க. வியர் கிட்ட அவன் வந்து, நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க எனக்கு கொடுத்த சர்டிபிகேட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த சர்டிபிகேட்டை கையில வச்சுட்டு இருக்கான். அப்புறம் நீ நல்ல சைக்காலஜில உனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலயே அப்படின்னு அவன் கேட்க, ஆமா எனக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆகணும்னு ஆசைன்னு லவித் சொல்றான். ஆனா எங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு லவித் சொல்ல, உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு வியர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான். அதனாலதான் அவன் சைக்காலஜியே படிச்சு இப்ப சைக்காட்ரிஸ்ட் ஆயிருக்கான். அதெல்லாம் இப்ப அவன் வியர் கிட்ட சொல்ல, வியருக்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவன் அன்னைக்கு கொடுத்த சர்டிபிகேட்டை இப்பயே அவன் பத்திரமா வச்சிருக்கான். அதை எடுத்து வியர் கிட்ட காட்டுறான். அப்புறம் வியரோட கையை பிடிச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும், சோ நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, வியர் அவன் கையை பிடிக்கிறான். ஆக்சுவலா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கும் உன்னை பிடிக்கும் தான், ஆனா நம்ம டேட் பண்ண வேணாம், நம்ம வெறும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு வியர் சொல்லிடுறான். அப்புறம் வியர் தனியா இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டென்ட் பண்ணி பேசினா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பெரிய வால் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு காயம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வியருக்கு அது செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.